ஹலோ பியூட்டிஃபுல் சர்ஸ். சும்மா தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அப்போ ஐ தாட் ஓகே டைரெக்டாக வீடியோலேயே வந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. சடன்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், லைக் எவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம். இத்தனை நாள் வந்து இந்த மைண்டு, சோல், பாடி அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை வந்து மூணாக பிரித்து பார்த்ததே கிடையாது. நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு நார்மல் லைஃப், நமக்கு தாட்ஸ் வரும், நம்ம லைஃப் அப்படி, அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ ஏன் வந்து இத்தனை நாள் நமக்கு அது புரியல, ஏன் மற்றவங்களுக்கு இன்னும் அது புரியல அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு சடன்லி வந்து ஒரு தாட் வந்து, அது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து அந்த சோலை கேட்குறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே வந்து லைஃப்பில் பல ஆப்ஷன்ஸை தேடி போயிட்டே இருந்திருப்போம். அதாவது லைஃப்பில் கவலைகள், இந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தானே சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து சோலோ எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த சோலோட அழுகை தான் வந்து வெளியில் ஸ்ட்ரெஸ்ஸாகவும், கவலையாகவும், நிம்மதி இல்லாததாகவும் எல்லாம் வெளியில் வருது. அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போல்லாம் நல்லா பிரியாணி அது இதுன்னு ஆர்டர் பண்ணி செம்மையாக சாப்பிடுவேன். ஸோ இதே தான் எல்லோரும் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷனை தேடி போய் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை சூஸ் பண்ணி அதில் அடிக்டடாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறவங்கள கொஞ்சம் பாருங்கள், உங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு. இப்போ வந்து உங்கள் சுற்றிலும் இருக்கிறவங்கள கொஞ்சம் பாருங்கள். யூ வுட் see that people வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து செம்மையாக ஸ்வீட் சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, ராத்திரி ஆனால் தண்ணி அடிக்காமல் தூக்கம் வராத நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களால தாங்க முடியாது. பிகாஸ் ராத்திரியில் அவங்க சோல் அவங்களுக்கு தூங்க விடாது. நீங்கள் பர்டிகுலர்லி இந்த என்ன சொல்கிறது, இந்த குண்டாஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் செம்மையாக ராத்திரி செம்மையாக சாப்பிட்டு தண்ணி அடித்து போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணி தான் தூங்குவாங்க. கொலையெல்லாம் பண்ணுறவங்க, இந்த காசெல்லாம் கொடுத்தா கொலையே பண்ணுவாங்க அவங்க. ஆனால் ராத்திரி தூங்க முடியாது ஒழுங்காக அவங்களுக்கு. ஏன் எதனால் அப்படின்னு கேட்டால், அவங்க சோல் அவங்கள தூங்க விடாதுங்க. ராத்திரி வந்து இவங்க பண்ணுறது தப்புங்கிறது சோல் வந்து இவங்களை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மனுஷங்கள்லாம் செமையாக இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணி லைஃப்பை வந்து வீணாக்கிட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, அது அவங்களுக்கே தெரியும். இல்லை அவங்க முன்னாடி பண்ண தப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களாலேயே மன்னிக்க முடியாததுனால அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றது, இல்லை காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நைட் அந்த தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு காஃபி வேணும். பிகாஸ் த மொமெண்ட் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்லி உங்கள் சோல் அங்கே பேச ஆரம்பிச்சிடும். அது சோல்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்னமோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், என்னமோ ஒரு பிரச்சனை என் லைஃப்பில் நடக்குது. ஸோ அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கணுன்னா, ஏதோ ஒரு ஆப்ஷனை தேடி போகிறது. அப்படி தான் விமனைசராக கூட ஆகிறாங்க. பல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸு அந்த மாதிரிலாம் போகிறவங்களும் அதனால தான். ஏன்னா ஏதோ ஒன்றில் வந்து இன்பத்தை கண்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தேடி போயிட்டு ஃபைனலி அவங்க நினச்சிப்பாங்க, நான் வந்து ரொம்ப நல்ல ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கே தெரியாது அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் எப்படி அடிக்டடாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் புரியறதுனால நமக்கு வந்து அது புரியுது. ஆனால் செம காத்தடிக்குதுங்க. ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. ஸோ நான் வந்து நடந்து வந்த இடம் இந்த பக்கம் போகிறேன். ஸோ ஜஸ்ட் தாட் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க, இந்த உண்மை உங்களுக்கு புரியும். இதனால தான் வந்து அவங்களுக்குலாம் அந்த சோல், மைண்ட், பாடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியல. நமக்கு வந்து லைஃப்பில் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, நோ மோர், இனிமேல் நீங்கள் வந்து என்னை கேட்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சோல் நம்மளை இடிச்சு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஸோ வி ஹாவ் டு ஹியர் தட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். நமக்கு ஒன்று ட்வின் ஃப்ளேம், இல்லை ஒரு கார்மிக் பார்ட்னர், இல்லை ஒரு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து அது மாற்றிடுச்சு. பட் ஸோ வி ஆர் ஆல் லக்கி பீப்புளுங்க. இன்னும் அந்த லைஃப்பில் அடிக்டடாக
ரொம்ப கஷ்டப்பட்டு என்னன்னே புரிஞ்சிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக சுற்றுவாங்க சில பேர். ஃபுல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. லைக் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை யாராவது அப்படி இருக்கவங்க கூட ஆக்சுவலி அடிக்டட் தான். ஏன்னா தனியாக இருந்தால் பயம். அவங்களுக்கு தனியாக இருக்கும்போது அவங்க சோலோட பெயினை வந்து அவங்க கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப்பில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக, கொஞ்சம் இல்லை நல்லா ஹாப்பியாக, கொஞ்சமாக செம ஹாப்பி ஆகிடுவோம் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும். ஸோ அப்படி ஒரு லைஃப் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறத we are all lucky people இல்லையா? ஜஸ்ட் ஃபார் அ தாட்டுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. அண்ட் ஜஸ்ட் வாட்ச் பீப்புள் அரவுண்ட் யூ. ஓகே, தேங்க்யூ, பாய்.